கவியரசு கண்ணதாசனின் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்கள். கவியரசு கண்ணதாசன் வெறும் சினிமா பாடலாசிரியர் மட்டுமே அல்ல, அவர் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு மாபெரும் அரசியல்வாதியும் கூட. திராவிட இயக்கத்தின் ஆரம்ப காலத்தில் திமுகவின் முக்கிய பேச்சாளராக வலம் வந்த அவர் பின்னாளில் கருத்து வேறுபாடுகளால் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். அரசியல் மேடைகளில் கொள்கைகளை பேசுவதையும் தாண்டி எதிராளிகளை தன் அசாத்திய நகைச்சுவையினாலும் நக்கல் பேச்சினாலும் திணறடிக்கும் அசாத்திய திறமை கவிஞருக்கு இருந்தது. 1960களில் கண்ணதாசன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒருமுறை ஒரு கிராமத்தில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கண்ணதாசன் பேசத் தொடங்கினார். எதிர்கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் சிலர் கூட்டத்தில் புகுந்து கவிஞரின் பேச்சை முடக்குவதற்காக கூச்சலிட்டனர். அங்கே நின்றிருந்த ஒருவர், யோ கவிஞரே, நீ நேத்து ஒரு கட்சியில இருந்த, இன்னைக்கு இந்த கட்சியில இருக்க, நாளைக்கு எந்த கட்சியில இருப்பாய் என்று உரத்த குரலில் நக்கலாக கேட்டார். கூட்டத்தில் ஒரே பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் கண்ணதாசன் கொஞ்சமும் பதறவில்லை. தன் வழக்கமான பாணியில் நக்கலாக சிரித்துவிட்டு மைக்கை நெருக்கி வைத்து பேசினார். தம்பி, பொண்டாட்டி சரியில்லைன்னா விவகாரத்து பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல. கட்சிங்கிறது பொண்டாட்டி மாதிரி தான். நம்ம கொள்கைக்கு சரி வரலைன்னா மாத்தத்தானே செய்வோம். அதுக்காக ஒரே பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஆயுசுக்கும் அவதிப்பட முடியுமா என்று கேட்டார். கவிஞரின் இந்த உடனடி பதிவிலும் நக்கல் அடங்கிய பதிலும் கேட்டது எதிர்கட்சியினரை தங்கள் அறியாமலேயே கைத்தட்ட தொடங்கினர். கூட்டத்தில் எழுந்த பதற்றம் ஒரே நொடியில் சிரிப்பலையாக மாறியது. அதே போல மற்றொரு முறை கண்ணதாசன் தேர்தலில் போட்டியிட்ட போது நடந்த சம்பவம் இன்னும் சுவாரஸ்யமானது. பிரச்சாரத்திற்கு சென்ற இடத்தில் ஒரு முதியவர் கவிஞரிடம் வந்து, கவிஞரே, சினிமாவுல பாட்டு எழுதி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்குப்பா இந்த அரசியல் கஷ்டம்? ஓடி போய் நிம்மதியா பாட்டு எழுதலாமே என்று அக்கறையோடு கேட்டார். கண்ணதாசன் அந்த பெரியவரை பார்த்து, பெரியவரே, சினிமாவில் பாட்டு எழுதினா எனக்கு மட்டும்தான் காசு கிடைக்கும். ஆனால் அரசியலுக்கு வந்தாதான் உங்களுக்கெல்லாம் சேர்ந்து என்னால் ஏதாச்சும் நல்லது செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் நான் பேசுகிற வசனத்துக்கு டைரக்டர் காசு தருவார். ஆனால் அரசியலில் நான் பேசுகிறத மக்கள் காசு கொடுத்து கேட்குறாங்க. இந்த கெத்து வேற எங்கே கிடைக்கும் என்று சிரித்து கொண்டே சொன்னார். கண்ணதாசனுக்கும் மூத்த அரசியல் தலைவர்களுக்கும் இடையே இருந்த நட்பும் மிகவும் விசித்திரமானது. பேரறிஞர் அண்ணா, கலைஞர், கருணாநிதி, பெருந்தலைவர் காமராஜர் என அனைவரோடும் அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஆழமான அன்பை பேணி வந்தார். ஒருமுறை காமராசரை பற்றி மேடையில் விமர்சித்து பேசிவிட்டு அந்த கண்ணதாசனை அடுத்த நாளே காமராஜர் தன் வீட்டிற்கு வரவழைத்தார். என்ன கண்ணதாசன், நேற்று மேடையில் என்னை பற்றி பயங்கரமாக பேசினீங்களாமே என்று செல்லமாக கேட்டார் காமராஜர். கண்ணதாசன் சற்றும் யோசிக்காமல், ஐயா, மேடையில் உங்களை விமர்சித்து பேசி தான் கூட்டத்தில் கைத்தட்டல் வருது, அதுக்காகத்தான் அப்படியே பேசினேன். ஆனால் என் மனசுக்குள்ள உங்களை விட பெரிய தலைவர் யாரும் இல்லை என்று உண்மையை உடைத்து பேசினார். கவிஞரின் அந்த வெளிப்படையான பேச்சை கேட்டு காமராஜர் சிரித்து மகிழ்ந்தார். அரசியல் பதவிகளையோ அதிகாரத்தையோ விரும்பாமல் தன் மனதிற்கு பட்டதை எவ்வித பயமும் இன்றி மேடைகளில் பேசி எதிராளிகளையும் தன் சுவாரஸ்யமான பேச்சால் ரசிக்க வைத்தவர் கவியரசு கண்ணதாசன். அரசியல் களத்திலும் தன் கவி தத்துவத்திலும் சாதுரியமான நகைச்சுவையையும் விட்டு கொடுக்காத கவிஞரின் இந்த அரசியல் அனுபவங்கள் தமிழ் வரலாற்று பக்கங்களில் என்றுமே மறக்க முடியாத பொக்கிஷங்கள் ஆகும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.